அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் மார்க்கெட் பிஹேவியர்ஸ். அது என்ன ஃப்யூச்சர் மார்க்கெட் பிஹேவியர்ஸ்னால், இண்டிகேட்டர் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு மூவ்ஸ் இருக்குன்றத காமிக்கிறதுடைய வேலையை தான் இண்டிகேட்டர் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்காக தான் அதை உருவாக்கப்பட்டிருக்காங்க. பட் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்ம கையில் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா எம்ஏ, ஆர்எஸ்ஐ, மொமெண்டம் இப்படின்னு லட்சக்கணக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எம்ஏனா மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ், மொமெண்டம் இப்படி சொல்லி நிறைய இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு விதமான கட்டமைப்புக்குள்ளே இயங்கிட்டுருக்குது. இதை சரியாக பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னென்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் எதையுமே அனலைஸ் பண்ணாமல் யாரோ ஒருத்தர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கால்ஸ் கொடுப்பாரு. அந்த கால்ஸ் கொடுக்குற நபர் பேர் அந்த கால்ஸ் கொடுக்குற நபர் இருக்காங்க இல்லையா, அவருக்கு பேருமே இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா? ஏன்னா அவர் ஒரு இண்டிகேட்டர். ஏன்னா நீங்கள் எதையுமே அனலைஸ் பண்ணாமல் அவர் கொடுக்குற கால்ஸ் அப்படியே அப்ளை பண்ணும்போது அவரும் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. ஓகேங்களா? ஏன்னா அவர் சரியாக அனலைஸ் பண்ணாரா தப்பாக அனலைஸ் பண்ணாரா எதுவுமே உங்களுக்கும் தெரியாது. ஜஸ்ட் அவர் சொல்கிறாரு, நீங்கள் போடுறீங்க. ஓகேங்களா? அதனால் இப்படி ஒரு இண்டிகேட்டர் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நாலாவது மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ். இது உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு சார்ட்டில் நிறையா இண்டிகேட்டர் எடுத்து வச்சு அந்த இண்டிகேட்டர் எந்த பக்கம் டைரக்ஷன் காமிச்சிட்ருக்குதோ அந்த பக்கம் என்ட்ரி போடுவாங்க. அதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ். இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னா, ஓவராலாக எந்த பக்கம் ஸ்ட்ரென்த் இருக்குது, பை சைடாக செல் சைடு இருக்குதா அப்படின்ற ஒரு அனலாக்கிங் மீட்ரு மாதிரி காட்டும். அந்த அனலாக்கிங் மீட்ரு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரென்த்து எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் என்ட்ரி போடுறதுக்காக ஒரு குரூப் வெயிட் பண்ணிகிட்ருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ் தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இண்டிகேட்டர். ஓகேங்களா? அப்புறம் கஸ்டமைசேஷன் இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதோடய பீரியடை உங்களால் மாற்றி அமைச்சு பயன்படுத்த முடியும். அதான் கஸ்டமைசேஷன் இண்டிகேட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் MT4 ரியல் அக்கௌண்ட். இது என்ன MT4 ரியல் அக்கௌண்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட் பண்ண சொல்லுவாங்க. புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஃப்யூச்சரில் நீங்கள் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஏன்னா டெமோ அக்கௌண்ட்டில் இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, அந்த கேண்டில் ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எதுவுமே கரெக்டாக இருக்காது. எல்லாம் உடஞ்ச மாதிரியான ஒரு கட்டமைப்பில் தான் அது காட்டும். ரொம்ப அக்யூரேட்டாக காட்டாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா, MT4ஓட ரியல் அக்கௌண்ட்டை எடுத்து அதில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணாமல் ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதில் ரியல் அக்கௌண்ட் நம்பர்ஸ், அப்புறம் கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யும். ஆனால் டெமோவில் அந்த மாதிரி வேலை செய்யாது. ஸோ ரியல் அக்கௌண்ட்டை அமௌண்ட் டெபாசிட் பண்ணாமல் டெமோ அக்கௌண்ட் மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி யூஸ் பண்ணி ரியல் அக்கௌண்ட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் இண்டிகேட்டரோட லிமிட்டேஷன். ஓகேங்களா? இண்டிகேட்டர் எல்லாமே ஒரு விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இயங்கிகிட்ருக்கும். அந்த கட்டுப்பாட்டை அது தாண்டவும் செய்யாது, அதுக்கு குறைச்சும் வேலை செய்யாது. அது என்ன மாதிரி கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கோ அதோடைய முழு பொட்டன்ஷியல் அது கொடுத்தே தீரும். பட் நீங்கள் டைரெக்டாக இண்டிகேட்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முதல்ல அடிப்படையாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல என்னென்னா, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ரக்சரை மட்டுமே யூஸ் பண்ணி என்ட்ரி போடுற ஸ்பாட் மணி கான்செப்டை பற்றி நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, செஷனை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிற ICT கான்செப்ட் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுமே கொஞ்சமாவது சரியாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் லைக் இந்த நியூஸ், எக்கனாமிக் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவைகளெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக இண்டிகேட்டர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டருடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஓகேங்களா? இது எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக இண்டிகேட்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையாது. அப்புறம் கடைசி பாயிண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும்.
கற்றுக்க தான் என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு லிமிட் தாண்டி போகும்போது இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ண எதுவுமே இல்லைன்னு ஒரு டைம் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு யாரும் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க, இது போதுன்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு நீங்கள் தொடர்ந்து எஃபோர்ட் போடணும். ஏன்னா இண்டிகேட்டரில் வந்து பீரியடில் ஒரு 5 நம்பர் மாறினா கூட மொத்தமாகவே மாறும். அப்போ ஒரு என்ட்ரி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பீரியடில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பீரியடில் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஜோன் எப்படி எடுத்துருக்கிறீங்க, லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி எடுத்துருக்கிறீங்க, அதுக்குள்ளே இந்த இண்டிகேட்டருக்குள்ளே கேண்டில்ஸ்டிக் வந்து மெட்டிகேஷன் ஆகுதுன்னா அது எந்த மாதிரி சாக்கு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு மினிமம் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படி எடுத்து நீங்கள் பில்டு பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் தான் பில்டு பண்ணி கொண்டு போகணும். ஆனால் அதுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்காமல் டைரெக்டாக இண்டிகேட்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இண்டிகேட்டர் வேலை செய்யாது. அடிப்படையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இண்டிகேட்டர் நிச்சயமாக வேலை செய்யும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.